ஹாய், இந்த வீடியோ நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல எல்லாம் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய டைம் ஏமாந்துருக்கேன். ஹோல்சேலர் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் 2024ல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அப்போ நான் சூஸ் பண்ணதான் இந்த கிளாத்திங் பிஸ்னஸ். நான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் மேக்ஸி, நான் ஃபீடிங் மேக்ஸி, பைஜாமா செட்டு. ஸ்டார்டிங்கில் நான் யூடியூப்பில் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு யூடியூப் மூலமாக நிறைய கஸ்டமர் கிடைச்சாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கஸ்டமரே யூடியூப் மூலமாக தான் வந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 மந்த் நல்லா தான் பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நினச்ச அளவுக்கு சேல் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் கூட வராது. சரி, அந்த டைமில் இன்ஸ்டாவில் ஒரு பிஸ்னஸ் ஐடி ஓப்பன் பண்ணலாமேன்னு ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த ஐடி ஓப்பன் பண்ணி ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 மாதம் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஆர்டருமே இன்ஸ்டா மூலமாக வரல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இன்ஸ்டாலேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. அவங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம பிஸ்னஸில் நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட சைடில் என்னோடய ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் இல்லை, கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா. ஃபேமிலி கூட ஓகே தான், பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நானே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பிஸ்னஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்க என்னோட காலை வாரி விட்ட கதையெல்லாம் இருக்குது. அதனால நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிடாதுங்க. இவங்களோட சப்போர்ட் இல்லைனாலும் நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாவில் கண்டினியூஸாக உங்களோட கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியாதவங்க கிட்டே இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் சேல் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக அது எந்த ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். பட் எனக்கு நல்ல ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து கண்டுபிடிக்க முடியாதனால அந்த பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபீடிங் மேக்ஸி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு ஷாப்பில் இருந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கலை. அந்த ஷாப்பில் இருக்க ப்ராடக்டை ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெல்லிங் பண்ணுறது பற்றியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மீஷோவில் கூட ரீசெல்லிங் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. நான் அவங்க சேல் பண்ணுற அதே ப்ராடக்டை கொஞ்சம் அதிகமாக மார்ஜின் வச்சு, அதாவது ஒரு 40 or 50 ருபீஸ் கிட்ட தான் நமக்கு வரும் ரீசெல்லிங் பண்ணும்போது. அந்த மாதிரி வச்சு என்னோடய கஸ்டமருக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பெருசாக எந்த ஒரு லாபமும் பார்க்க முடியாது. அப்போ நான் அவங்கக்கிட்டே கேட்டிருந்தேன், உங்கள் ஷாப்பில் இருந்து நான் மொத்தமாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வாங்கி நான் சேல் பண்ணவான்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகே சொல்லியிருந்தாங்க. நான் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு 20 பீஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். 3 டேஸ் கிட்ட ஆச்சு என்னோடய கையில் அந்த ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கு. ட்ரெஸ் வந்ததுக்கப்புறமா ஆர்டரெல்லாம் எடுத்து கஸ்டமருக்கு ட்ரெஸ் அனுப்பி விட்டதுக்கப்புறமா தான் பெரிய சம்பவமே காத்திருந்துச்சு. நிறைய பீஸ் டேமேஜாக அனுப்பியிருந்தாங்க. இதை செக் பண்ணாமல் என்னோடய கஸ்டமருக்கு அனுப்புனது என்னோட தப்பு தான். நான் அவங்கள நம்பி ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்காம விட்டுட்டேன். அப்புறம் கஸ்டமர் கிட்டே இருந்து கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறமா நான் இவங்க கிட்ட போய் சொல்கிறேன். பட் இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னோடய நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நடக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இந்த மாதிரி நிறைய அடிகள் விழதான் செய்யும். அதுக்கப்புறம் போக போக நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்லாவே வந்து பிஸ்னஸை கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் டைம் எடுத்து நல்ல ஹோல்சேலர்லாம் கண்டுபிடிச்சேன். இப்போ நல்ல மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் எப்போ கஸ்டமருக்கு ட்ரெஸ் அனுப்பினாலுமே ட்ரெஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். அதுக்கப்புறமா இந்த டேமேஜ், ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நமக்கு வந்ததில்லை. ஒரு தடவை ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி பிடிச்சி போய் மறுபடியும் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு ஆர்டராவது வருமா அப்படின்னு நான் யோசித்திருக்கேன். ஆனால் இப்போது என்னை நம்பி நிறைய கஸ்டமர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நிறைய கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகிட்டாங்க. நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணி மொபைல்லே ஹோல்சேலர் கண்டுபிடிச்சி இப்போ என்னோடய ப்ராடக்ட்டே ரெகுலராக நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.